Hello friends. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய். ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்துருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது குடமிளகா கேப்சிகம் பச்சை இது வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கால்வாசி தான் இருக்கும் குடமிளகாவில். அதே அளவு சிவப்பு குடமிளகாவும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தலை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 எக்கு எடுத்துக்க போகிறேன். ஒரு பெரிய எக்கு 3 எக்கு எடுத்துக்க போகிறேன். 3 எக்கு ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆம்லேட் செய்ய போகிறோம். உப்பு தேவையான அளவு, பெப்பர் கொஞ்சோண்டு, மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, ஆயில் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நாலு எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நறுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சால்ட்டும் ஆட் பண்ணிப்போம். சால்ட் போட்டுட்டு லைட்டாக பெப்பர். இருடா மஞ்சள் தூள். அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் அப்படியே ஊற்றிட வேண்டியது. சிம்லேயே செய்யணும், இது ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. மிக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு ஊற்றிடுங்க. டூ டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஆயிலை பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே தூக்கி ஊற்றிடுங்க. பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு சிம்மில் இருந்தது. நான் அப்படியே திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. இந்த பாட்டம் மேலே இருக்கிற பார்ட் எல்லாமே வெந்தோன்னே அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். உள்ள அந்த கேப்சிகம்லாம் கிரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க பையனுக்கு ஊட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் ஒன்றும் சொல்லுவேன். தம்பி வாங்க இங்கே. எப்படி இருக்கு? ஸ்மெல் பண்ணி பாரு. இருக்கு. டேஸ்டா இருக்கு போல. பீட்சா மாதிரி செஞ்சிருக்கீங்க. யம்மி. என்னடா? சுடுதுலமா? சூடா இருக்கு. சூடா இருக்கு. ஊதுப்பா. ஊது. நீ ஊது படி. நீ ஊது. சாப்பிடுறியா? சூடா இருக்கு. ஹூவாக்கா. டா. வா. இந்த அம்மா. அம்மா.
பச்சை மிளகா நான் வந்து 8 out of 8.9 அவருக்கு போடுறேன். ஏன் இப்படி பண்றேன்னா அவன் பச்சை மிளகாவை கடிச்சிட்டான். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் பெப்பர் மட்டும் போட்டு கொடுங்க. Thank you for watching. Bye. Bye bye. Bye. இன்னும் மறந்துடாதீங்க. Bye.